எஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்கம் டேக்ஸ் பேசிக் கான்செப்ட், பேசிக் சார்ஜ் அண்டு கேபிட்டல் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ். இல்லைங்களா? இன்கம் டேக்ஸ் நம்ம பார்க்க போகிறது என்னங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர் அதான். இன்கம் டேக்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு யாருக்கு தெரியாது இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிடுறான், பேசிக் கான்செப்ட்ல போவாங்க இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா பேசிக் கான்செப்ட். என்னங்க பேசிக் கான்செப்ட்ல நம்ம பார்க்க போறது டைரக்ட் டேக்ஸ். என்னங்க டைரக்ட் டேக்ஸ்னா என்ன சொல்லுங்க? வாட் யூ மீன் பை டைரக்ட் டேக்ஸ்? டைரக்ட் டேக்ஸ் இஸ் நத்திங் பட் இன்கம் டேக்ஸ். என்னங்க இன்கம் டேக்ஸ். அப்ப அடுத்த கேள்வி என்ன, வை டாக்ஸேஷன்? என்னங்க ஏன் வந்து டேக்ஸ் அப்படின்றாங்க? டேக்ஸ் வாங்கி என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் உங்கள்கிட்ட? டு ப்ரொவைட் வெல்ஃபேர். என்னங்க அங்க அந்த பாயிண்ட் இருக்கும், டு ப்ரொவைட் வெல்ஃபேர், டு மீட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், டு டெவலப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். இதுதான் இங்க கொடுத்துருக்கான், இவ்வளவும் கொடுத்துருப்பான். ஒயிட் டாக்ஸஸ்னா இங்க கொடுத்துருப்பான். ஒவ்வொரு சிட்டிசனும் அவங்க வெல்ஃபேருக்காக ஹெல்த் கேர், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோசியல் செக்யூரிட்டி, அதர் டெவலப்மெண்ட் நீட்ஸ் இதெல்லாம் வருது. அப்ப அவங்களுக்காக பணம் வேணும் இல்ல? இப்போ ஹாஸ்பிட்டல் ரன் ஆகுது, எப்படி ரன் ஆகுது? ஜிஹெச்ல போய் நீங்க மருத்துவத்தை ஃப்ரீயா எடுத்துக்கிறீங்கன்னா யார் காசு தருவா? நீங்க கொடுக்கக்கூடிய டேக்ஸ் தான். அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டருக்கு யார் சேலரி தருவா? நீங்க கொடுக்குற டேக்ஸ். அப்ப வை டாக்ஸேஷன் கேள்விக்கு பதில் என்னன்னா, பர்பஸ் ஆஃப் டேக்ஸ் டு ப்ரொவைட் பப்ளிக் வெல்ஃபேர். என்னங்க டு மீட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், டு டெவலப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். வாட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்? நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, தெருவிளக்கு இருக்குது, பிரிட்ஜஸ் இருக்குது, விருதுங்களுக்கு தண்ணி வராம இருக்குது, பிரிட்ஜ் கட்டி வச்சுக்கிறாங்க, அம்மாவே இல்லையா? இப்போ இந்த பாலத்தை கடந்து போறீங்க, இதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். உங்களை வந்து ஒருத்தன் அடிக்க முடியாது, கொலை பண்ண முடியாது, திருட முடியாது, உங்க வீடு நீங்க கூட்டிட்டு போனாலும் பாதுகாப்பா இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி கொடுக்குது கவர்மெண்ட் அப்படின்னா, நீங்க கொடுக்கக்கூடிய டாக்ஸ் தான். அப்ப நம்ம வந்து புட்செலுத்தனமா நாம ஏன் டாக்ஸ் கட்டணும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. புரியுதுங்க இல்லையா? நான் ரோடு நானே போட்டுக்கிறேன், என் வீட்டுக்கு நானே தண்ணி வச்சுக்கிறேன், நான் இது கட்டணும்னு சொல்ல முடியாது. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட். ஸோ வை டாக்ஸஸ் மீன்ஸ் டு ப்ரொவைட் பப்ளிக் வெல்ஃபேர். இந்த விஷயத்தையும் மனப்பில் வச்சுக்கணும். 1, 2, 3, 4 டு ப்ரொவைட் பப்ளிக் வெல்ஃபேர், டு மீட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், டு டெவலப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர்ஸ். எப்போ கேட்டாலும் இந்த கேள்விக்கு பதில் எழுதணும். இன்கம் டேக்ஸ்னா வை இன்கம் டேக்ஸ்னா இந்த 4 பதில் எழுதுனா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல். அது சிம்பிளா என்ன சொல்றேன், வைடுன்னு சொல்றேன். என்னங்க வாட் இஸ் வைடு? W. W means welfare. I. Infrastructures. D. Development. E. Expenditures. So இதுதான் direct tax. So what is the prime differences between direct tax and indirect taxes? அடுத்தது இந்த இடத்துல இருக்கும். டைரக்ட் டேக்ஸுக்கும் இன்டைரக்ட் டேக்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது இந்த புத்தகத்தையும் நம்ம படிச்சுட்டு டைம் ஆயிட்டு இருப்போம், நம்ம அவ்வளவு படிக்க தேவையில்லை. இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மட்டும் எடுத்து படிச்சா போதுமே தவிர மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்பயுமே அதை கீ தான் எடுத்துக்கணும். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் திஸ்? புத்தகத்தை நம்ம படிக்கணும்னா படிக்கணும், ஒரு டைம் படிக்கிறது நல்லது. அது முடிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. அப்ப வந்து வாட் இஸ் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் வாட் இஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்? அடுத்த கேள்வி வந்து டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ்னா என்ன? அதுக்கு வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது வந்து இன்சிடென்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் ஆன் த சேம் பர்சன். என்னங்க ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட் டேக்ஸ், நான் சம்பாதிக்கிறேன், ராஜா இஸ் ஏர்னிங் மந்த்லி 50,000 rupees. வாட் இஸ் ஹிஸ் ஆனுவல் சேலரி? 6 lakhs. ஸோ 5 லட்சத்துக்கு மேலே போனால் டேக்ஸ் கட்டணும் கவர்மெண்ட் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். 6 lakhக்கு ஒன்று டேக்ஸ் கட்டணும். இந்த ராஜாவோட டேக்ஸ் யார் தான் கட்டி ஆகணும்? ராஜா தான் கட்டணும். ராஜாஸ் டேக்ஸ் ஹேஸ் டு பி பெய்டு பை ராஜா. ஸோ த இன்சிடென்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் ஆன் த சேம் பர்சன். புரியுதுங்க இல்லையா? cannot transfer burden. ராஜாவோட டேக்ஸ் வந்து ராஜாவோட அப்பா கட்ட முடியாது. இப்ப ராஜாவோட டேக்ஸ் யார் தான் கட்டி ஆகணும்? ராஜா. லெவிட் ஆன் இன்கம், இவர் சம்பாதிச்ச வருமானத்துக்கு மேல தான் டேக்ஸ் கட்டணும். அப்ப லெவிட் ஆன் இன்கம். ப்ராக்ரெசிவ். என்னங்க வாட் யூ மீன் பை ப்ராக்ரெசிவ் அப்படின்னா, அதிக சம்பளம் வாங்கினா அதிக டேக்ஸ் கட்டணும், குறைவான சம்பளம் வாங்கினா குறைவான டேக்ஸ் கட்டணும் அப்படின்றதுக்கு உதாரணம் வந்து என்னதாங்க, இன்கம் டேக்ஸ் தான் சரியான உதாரணம். எதுக்கு? டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றதுக்கு. டைரக்ட் டேக்ஸ்ல நிறைய இருக்குது, நம்ம பார்க்க போறது இதுல ஒன்னே ஒன்று தான் பார்க்க போறோம். டைரக்ட் டேக்ஸ்ல
இன்கம் டேக்ஸ் தான் நம்ம உதாரணமா பார்க்க போறோம். அப்ப சொல்லுங்க, இன்சிடென்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் ஆன் சேம் பர்சன்ஸ் cannot transfer burden levied on income, progressive natures and example is income tax. இதுதான் அங்க என்ன செஞ்சிருப்பான், வெளிவா கொடுத்திருப்பான். Incidents and impact on same persons, it cannot be carried to any other persons, levied on income only, it is progressive natures. Okay. So incidents and impact fall on the same persons. Assessee himself, okay, yeah. Assessee himself bears. Hey, class கவனி. அடுத்தது இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன? இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னா, இன்சிடென்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் டிஃபரெண்ட் பர்சன். எப்படி சார் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் வந்து ராஜான்ற ஒருத்தர் சம்பாரிச்சானா 50,000 சம்பாரிச்சாரு, மாசம் 12 மாசத்துக்கு 6 லட்சம் ரூபா அப்படின்னா, இந்த 6 லட்சத்துக்குரிய டாக்ஸ் யாரு தான் கட்டணும்? ராஜா தான் கட்டணுங்க. அவருடைய வருமானத்துக்கு அவர் தான் டாக்ஸ் கட்டணும். ஆனா இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்றது வந்து என்னங்க சார் அப்படின்னா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்னு சொல்றீங்க. இன்னைக்கு இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி தான் இன்டைரக்ட் டாக்ஸுக்கு உதாரணமாக சொல்றாங்க. இன்டைரக்ட் டாக்ஸ்னா இன்சிடென்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் ஆன் டிஃபரெண்ட் பர்சன். எப்படி சார் அப்படின்னா, எக்ஸ் ஒரு பொருளை விற்கிறான், யாருக்கு? ஒய்க்கு விற்கிறான். எக்ஸ் ஒருத்தன் வாங்கி பொருள் யாருக்கு விற்கிறான்? ஒய். ஒய் யாருக்கு விற்கிறான்? இசட்டுக்கு விற்கிறான். இசட் யாருக்கு விற்கிறான்? எம்முக்கு விற்கிறான். அப்ப இந்த டாக்ஸ் வந்து மாறிட்டே இருக்குது, ஒரே பர்சனுக்கு இல்ல. ராஜா அப்படின்னா ராஜா சம்பாரிச்சா ராஜா டாக்ஸ் கட்டணும். ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் என்னது, எக்ஸ் பொருள் வாங்குறான், ஒய்க்கு விற்கிறான். ஒய் வாங்கி இசட் விற்கிறான், இசட் வாங்கி என்ன செய்யறான். அப்ப இது என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்பர் ஆகுது. அப்ப இம்பாக்ட் வந்து ஒருத்தன் மேலேயே இல்லை, எத்தனை பர்சன் மேல இருக்குது? டிஃபரெண்ட் பர்சன்ஸ் மேல இருக்குது. புரியுதுங்களா இல்லையா? பர்டன் கேன் பி டிரான்ஸ்பர்டு. என்னங்க பர்டன் கேன் பி டிரான்ஸ்பர்னா, என்னால நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன், என் டாக்ஸ் என்ன செஞ்சிடும், அந்த பையன் வித்தா அந்த பையன் டிரான்ஸ்பர். அப்ப அவன் வந்து இன்னொருத்தங்க குத்துறான், அப்ப அந்த டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருக்கு பர்டன். லெவிட் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். என்னங்க what do you mean by levied on goods and service அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்கம் சம்பாரிச்சா டாக்ஸ் கட்டணும். என்னங்க இன்கம் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பொருளை வித்தாவே டாக்ஸ். என்னங்க அப்ப இது வந்து ப்ராக்ரெசிவ் நேச்சர்னு சொல்றாங்க. என்னது அது என்ன சார் ப்ராக்ரெசிவ் நேச்சர்ஸ்னா? சார் 6 லட்சம் சம்பாரிச்சா ஒரு டாக்ஸ், 10 லட்சம் சம்பாரிச்சா ஒரு டாக்ஸ், 20 லட்சம் சம்பாரிச்சா ஒரு டாக்ஸ், 30 லட்சம் சம்பாரிச்சா ஒரு டாக்ஸ் போது மாறிட்டே இருக்கும். ஆனா ரெக்ரெசிவ் நேச்சர் அப்படின்னா, பணக்காரன் போய் ஒரு சோப்பு வாங்கினாலும் அதே 10% டாக்ஸ்னா, ஏழை போய் வாங்கினாலும் பிச்சைக்கார போய் வாங்கினாலும் எல்லாரும் போய் வாங்கினாலும் என்னதான் ஒருதான். அப்ப வந்து இந்த ரெக்ரெசிவ் நேச்சர்ன்றது வந்து ப்ராக்ரஸ் தான் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ப்ராக்ரஸ்னா இன்க்ரீஸ் ஆனா டாக்ஸ் ரேட். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் ரெக்ரெசிவ்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. கோடீஸ்வரம் வாங்கினாலும் ஒரே ரேட்டு தான், ஏழை வாங்கினாலும் ஒரு ரேட் தான். நீங்க போய் எல்இடி வாங்கினாலும் அதே டாக்ஸ் தான், அதே டிவி வேற ஒருத்தருந்து வாங்கினாலும் அதே டாக்ஸ் தான். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஜிஎஸ்டி. என்னப்பா? டைரக்ட் சேம் பர்சன், இன்டைரக்ட் டிஃபரெண்ட் பர்சன் சொல்லுவாங்க இல்லையா? கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டி ஆஃப் டாக்ஸ் ஆர்டிகல் 265, நோ டாக்ஸ் ஷெல் பி லெவிட் ஆர் கலெக்டட் excepted by authority of law. Article 246, division of powers between union list, state list, concurrent list. சார் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு என்னங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்ஸ் போடணும் அப்படின்னா சட்டத்தால முதல்ல அங்கீகரிக்கப்பட்டிருந்தா தான் டாக்ஸா வரும். அப்ப நோ டாக்ஸ் ஷெல் பி லெவிட் ஆர் கலெக்டட் எக்ஸெப்டட் பை அத்தாரிட்டி. என்னங்க நோ டாக்ஸ் shall be levied or collected by except by authority of law. ஒரு லா வந்து சட்டமா ஏற்றப்பட்டு அந்த சட்டம் வந்து மசோதாவா ஏற்றப்பட்டு அந்த மசோதா வந்து பாஸ் ஆனாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அது சட்டமா மாறும். அப்ப ஆர்டிகல் 265 and 246 வந்து டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் கொடுத்துருவாங்க. என்னங்க ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம், கன்கரண்ட்னா ரெண்டுமே சேர்ந்து வருது. அப்ப இந்த யூனியன் லிஸ்ட் வந்து 86 என்ன சொல்றது, இன்கம் டாக்ஸ். இன்கம் டாக்ஸ்ன்றது வந்து எக்ஸப்ட் எதை எடுத்துக்குமா, அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது, ஆனா இன்கம் டாக்ஸ் உண்டு. என்ட்ரி 46 வந்து ஸ்டேட் லிஸ்ட். என்னங்க ஸ்டேட் லிஸ்ட், அதுல வந்து என்ன உண்டு, அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கு டாக்ஸ் அவங்க போடுவாங்க.
எக்ஸாம் கீவேர்டு நீங்க எக்ஸாம்ல போய் எழுதும் போது 265 அப்படின்றது வந்து என்னங்க, நோ டாக்ஸ் வித்தவுட் லா. நீங்க டாக்ஸ் போடணும்னா லா ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சு ஏற்றிக்கணும். 82 என்ன சொல்லுது, என்ட்ரி 82 இன்கம் டாக்ஸ் பத்தி சொல்லுது. என்ட்ரி 46 எதை பத்தி சொல்லுது, அக்ரிகல்ச்சரல் இன்கம் பத்தி சொல்லுது. புரியுதா? எஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இன்கம் டாக்ஸ் என்னங்க, சரி இன்கம் டாக்ஸ அட்மின் பண்றது யாரு, மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ். என்னங்க என்னங்க யாரு அட்மிட் பண்றது, ஃபைனான்ஸ். இங்க போட்டுப்போம் பாருங்க, administration of tax laws. The administrative hierarchy of tax laws is as follows. ஸோ இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டேக்ஸ் வந்து யார் தான் வச்சிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, அப்படியா இருப்பா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் யாரு, மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ். ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரு, இப்ப நிர்மலா சீதாராமனா, அவங்க தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ கீழே வருவோம். அவங்க கீழே டிபார்ட்மெண்ட் ரெவென்யூ வரும். அந்த டிபார்ட்மெண்ட் ரெவென்யூ கீழே என்ன வரும், சிபிடிடி, தட் இஸ் டைரக்ட் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். இப்போ இன்டைரக்ட் டேக்ஸ், கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ். சிபிடிடி டைரக்ட் டேக்ஸ், சிபிஐசி இன்டைரக்ட் டேக்ஸ். சோர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் லா, ஆர்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1962, ஃபினான்ஸ் ஆக்ட், நோட்டிபிகேஷன்ஸ், சர்க்குலர்ஸ், ஜுடிஷியல் டெசிஷன்ஸ், இதெல்லாம் வந்து சொல்லிடுவாங்க. இப்போ சோர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் லால வந்து ஆர்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 1962, ஃபினான்ஸ் ஆக்ட், நோட்டிபிகேஷன்ஸ், சர்க்குலர்ஸ், ஜுடிஷியல் டெசிஷன்ஸ். திருப்பி சொல்றேன், சோர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ்னா, இன்கம் டேக்ஸுக்கு என்ன சோர்ஸ் எப்படிலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எதுல வருது, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வந்து ஆக்ட். அதுக்கப்புறம் என்ன வருதுங்க, 1962 ஃபைனான்ஸ் ஆக்ட், நோட்டிபிகேஷன்ஸ், சர்க்குலர்ஸ், ஜுடிஷியல் டெசிஷன்ஸ். மெமரி ட்ரிக் என்ன கொடுக்குறான், ரூல்ஸ் ஃபர்ஸ்ட், ஃபைனான்ஸ், நோட்டிபிகேஷன்ஸ், சர்க்குலர்ஸ், ஜட்ஜ்மெண்ட், இப்படிதான் வரும். நமக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் வருதுனாவே இந்த ஆர்டர்ல வரும். இப்படி ஃபர்ஸ்ட் எதுல வருங்க, இன்கம் டேக்ஸ் ஆக்ட், இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ், அப்புறம் ஆக்ட், நோட்டிபிகேஷன், சர்க்குலர்ஸ் அண்ட் ஜுடிஷியல் டெசிஷன்ஸ். சரி, அடுத்த கேள்வி வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சார்ஜ். இங்க இருக்குதுங்களா பேசிக். சார் அதெல்லாம் மத்தெல்லாம் வேணாமான்னு கேட்டா மத்தெல்லாம் தேவையில்லை, அவ்வளோ நமக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நம்ம எது முக்கியமோ அதை மட்டும் தான் பார்க்க போறோம், அதுக்கு தான் டைம் இருக்கும். இன்கம் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் டாக்ஸட் இன் அசஸ்மெண்ட் இயர். அப்ப பேசிக் ஆஃப் பிரின்சிபல் சார்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார்ஜ் எப்படி பண்ணுவாங்கன்னா, இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் போன வருஷம் முடிஞ்ச வருஷத்துக்கு தான் என்ன செய்வாங்க, இந்த வருஷத்துக்கு டாக்ஸ் போடுவாங்க. அதான் இன்கம் ஆஃப் ப்ரீவியஸ் இயர்ஸ் டாக்ஸட் இன் current year, that is assessment year. That is formula, previous year income tax can be calculated as an assessment year. What do you mean by assessment year? What is the definition? 12 month. எப்பயுமே வந்து அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை தான், 12 month தான். அது நம்ம ஸ்கூல்ல படிச்சப்ப ஜனவரி டு டிசம்பர்னு சொல்லுவாங்க, அது வந்து கேலண்டர் இயர். என்னங்க, இப்போ நம்ம பார்க்க போறது கேலண்டர் இயர் கிடையாது, ஃபினான்ஷியல் இயர். ஃபினான்ஷியல் இயர் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏப்ரல்ல தான் தொடங்கும், எப்பதான் முடியுங்க, மார்ச்ல தான் முடியும். என்னங்க, ஏப்ரல் டு மார்ச். ஏப்ரல்ல தொடங்கும், எதுல முடியும், மார்ச்ல முடியும். அப்ப டெஃபினிஷன் என்னவா இருக்குன்னா, 12 months எப்ப ஸ்டார்ட் ஆகும், எப்ப முடியும்னா 1st ஏப்ரல் தான் ஸ்டார்ட் ஆகும், 31st மார்ச் தான் கணக்கு முடியும். அப்ப கணக்கு தொடங்கும் ஆண்டு ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஏப்ரல் 1st 31st மார்ச். எப்படி நீங்க கணக்கு எடுக்கும், 1/4/2025 முடிஞ்சிருச்சுல்ல, இது 2/31/3/2026. இதுதான் வந்து ஃபைனான்சியல் இயர். ஸோ ஃபைனான்சியல் இயர்னா என்ன, அசஸ்மெண்ட் இயர்னா என்னன்னா, அசஸ்மெண்ட் இயர் என்னன்னா இது வருஷம் முடிஞ்சிச்சு, 1/4/2025 31/3/2000 முடிஞ்சிச்சா. அப்ப இது ஃபினான்சியல் இயர்னா அசஸ்மெண்ட் இயர் என்னவா தான் இருக்கும், 1/4/2026 to 31/3/2027. இதுதான் அதோடைய ஆன்சர். அப்ப இன்கம் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் இஸ் அசஸ்டு இன் அசஸ்மெண்ட் இயர். வாட் இஸ் த எக்ஸாம்பிள், இன்கம் earned in previous year taxed in assessment year.
So that is why I have to tell you clearly what is financial year and what is assessment year. So earn first, tax next. இது எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த வருஷம் ஏர்ன் பண்ணா அதுக்கு ஒரு டாக்ஸ் எப்போ கட்டுது, அதான் earn first, tax next. சொல்லுங்க, earn first, tax next. That is financial year and assessment years. அப்ப நீங்க ரொம்ப குழப்பிக்க கூடாது. எப்பயுமே ஃபினான்ஷியல் இயர் அப்படின்றது வந்து ஒரு வருஷம், அசஸ்மெண்ட் இயர்ன்றது ஒரு வருஷம். கிளியரா? எஸ். ப்ரீவியஸ் இயர், இயர் இன் விச் இன்கம் இஸ் ஏர்ன்டு, ஜெனரலி ஏப்ரல் டு மார்ச். அப்போ வந்து ஏப்ரல் டு மார்ச் தான் என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகி கம்பெனி முடியும் இல்லையா? ப்ரீவியஸ் இயர் இன்கம் ஏர்ன்டு, அசஸ்மெண்ட் இயர் இன்கம் டேக்ஸ்டு. எக்ஸாம்ல வந்து ஃபேவரட்டா கேட்பான், ப்ரீவியஸ் இயர்னா என்னது ஏர்னு, அசஸ்மெண்ட் இயர்னா என்னது டேக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் என்னன்னு பார்க்குறோம். என்னங்க, நியூ பிசினஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் டு 31st March. நியூ சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டேட் ஆஃப் இன்கம் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு குழப்பம் வரும், என்ன சார்னா சார் நியூ பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க எப்போ, நான் அசஸ்மெண்ட் இயர் என்ன சொன்னேன், சரி ஃபினான்ஷியல் இயர் என்ன சொன்னேன், 1/4/2025 டு 31/3/2026 சொன்னா இல்லைங்களா? அப்பவே அப்படித்தானே வரும். ஸோ பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது வந்து 1 நாள்லேயே போய் ஸ்டார்ட் பண்ண அவசியம் இல்லை, எனக்கு எப்போ வேணாலும் தெரியும். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 14/6/2025 கூட நான் என்ன செஞ்சுக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஈவன் தோ ஐ ஹவ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் whatever date, but I have to finish my accounts within 31/3/2026 and next year will be started from 1st April. Do you understand or not? The new business can be started any date, even though the close of accounts will be 31st/3. After closing your 31st March, you have to start a new business from the beginning 1st April. So that is why they have till 31st March. New source of income starts from the date of income which source begins. ஸோ அப்போ எப்போ பிகின் ஆகுனா 1/4 வந்து நீங்கள் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது அர்த்தம். இதான் ப்ரீவியஸ் இயரோடைய கான்செப்ட். எக்ஸப்ஷன்ஸ், இன்கம் டேக்ஸ் இன் சேம் இயர். சார் எப்பவுமே நீங்கள் என்ன சொன்னீங்க, ஏர்ன் ஃபர்ஸ்ட் பே நெக்ஸ்ட்னு சொன்னீங்க. என்னங்க, ஏர்ன் ஃபர்ஸ்ட் பே நெக்ஸ்ட் தானே சொன்னீங்க சார். இந்த அசஸ்மெண்ட் இயர் நான் சொல்லிட்டேன், என்னன்னு ப்ரீவியஸ் இயர் சொல்லியாச்சு, ஃபினான்ஷியல் இயர் சொல்லியாச்சு. ப்ரீவியஸ் இயர்னா என்னன்னு சொல்லியாச்சு, அசஸ்மெண்ட் இயருக்கு முன்னால போகிறது ப்ரீவியஸ் இயர், ஃபினான்ஷியல் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி அசஸ்மெண்ட் இயர். ஓகே, சரி சார். இது என்னங்க சார், எக்ஸப்ஷன்ஸ் டு தி ஜெனரல் ரூல். இன்கம் ப்ரீவியஸ் இயர் டேக்ஸ் இன் அசஸ்மெண்ட் இயர்ஸ் தான் நம்ம படித்தோம். ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா, அந்த வருஷத்து இன்கம் அப்போ அந்த வருஷமே என்ன செய்ய சொல்றாங்க, கட்ட சொல்றாங்க. அதாவது இன்கம் டேக்ஸ் இன் சேம் இயர். அதுதான் என்னன்னா 5 கேசஸ். என்னென்ன, ஷிப்பிங் பிஸ்னஸ், அது பாருங்க, எக்ஸப்ஷன் டு தி ஜெனரல் ரூல். எக்ஸப்ஷன் டு தி ஜெனரல் ரூல்னா ப்ரீவியஸ் இயர்ல சம்பாதிச்சதுக்கு அடுத்த வருஷம் தான் நம்ம டேக்ஸ் கட்டணும். அந்த ஆப்ஷன்ஸ் எதுக்கு கிடையாது. இந்த 1 2 3 4 5 கைண்ட்ஸ் ஆஃப் இன்கம்க்கு நம்ம சம்பாதிச்சோம்னா அப்பயே என்ன செஞ்சுதான் ஆகணுமா, டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றாங்க. அப்ப அது என்னங்க சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஷிப்பிங் பிசினஸ். என்னங்க, ஷிப்பிங் பிசினஸ்ன்றது வந்து ஒரு ஒரு கடல்லையே போய் டிராவல் ஆயிட்டு இருக்கும். அப்ப நமக்கு அது எப்பன்னு தெரியாது. ஸோ அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, அதுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அந்த வருஷத்துக்கு ஒரு டேக்ஸ் அப்பயே கட்டுங்க அப்படின்றது. அல்லது பாடிஸ் ஃபார்ம்டு ஃபார் ஷார்ட் டியூரேஷன்ஸ். ஒரு பாடிஸ் ஒரு 2 பேர் இணைஞ்சு ஒரு ஷார்ட் டியூரேஷன் பிசினஸ் பண்றாங்க, 3 மாசத்துலயே முடிச்சுட்டு போயிடறாங்க. அப்ப அவங்க வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அவங்க என்ன செய்யணும், கட்டிடணும் இப்ப அந்த வருஷத்துலயே. அல்லது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு அவாய்ட் டேக்ஸ். ஒரு அசட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, என் பேர் இருக்கக்கூடிய அசட்டை என் வைஃப் பேர்லயோ அல்லது என் பேர் இருக்கக்கூடிய அசட்டை என் பையன் பேருக்கு நம்ம மாத்துறேன். இதுக்காக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துல நான் என்ன செய்யறேன், அவாய்ட் பண்றதுக்காக சில தில்லுமுழு வேலைகள் செய்யறேன். அதான் சொல்லுவாங்க டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு அவாய்ட் டேக்ஸ். அடுத்தது டிஸ்கண்டினியூடு பிஸ்னஸ். பிஸ்னஸ் வந்து டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு, 4ஆம் தேதி தொடங்குறேன், 8ஆம் மாசம் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்ப நான் மார்ச் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை, அப்பயே நான் என்ன செய்யணும், கட்டணும் அப்படின்றது. அப்ப இந்த 5 கைண்ட்ஸ் ஆஃப் இன்கம் பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் இன் சேம் ப்ரீவியஸ் இயர்ஸ், யூ ஷுட் நாட் கோ டு அசஸ்மெண்ட் இயர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வந்து பர்சன் அப்படின்றாங்க. என்னங்க, பர்சன் சிஃபாலான்னு முடித்துடுங்க. என்னங்க, சிஃபாலா. அது வந்து சிம்பிளா புரிஞ்சுக்கா சிஃபாலான்னு நான் சொல்றேன். 7 1 2 3 4 5 6 7
என்னங்க 7 சிப்பாலான்னு வரும். அது நான் வந்து இங்க வந்து சொல்றேன். இந்த ஃபாண்ட்ல வந்து இண்டிவிஜுவல், அதாவது ஒரு பர்சன் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 31 பிரகாரம் பர்சனை எத்தனையோ பிரிக்கிறாங்க. அவங்க 7 வகையாக பிரிக்கிறாங்க. சி ஃபார் கம்பெனி, ஹச் ஃபார் ஹெச்யூஎஃப், ஐ ஃபார் இண்டிவிஜுவல், எஃப் ஃபார் ஃபர்ம், ஏ ஃபார் ஏஓபி அண்ட் எல் ஃபார் லோக்கல் அத்தாரிட்டி அண்ட் ஏ ஃபார் ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். அதான் வந்து சிஃபாலான்னு வரும். இங்க பாருங்க சிஃபாலா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் கம்பெனின்னு சொல்லிப்பாங்க. ஃபர்ம், ஏஓபி, லோக்கல் அத்தாரிட்டி, ஆர்டிஃபிஷியல். அப்போ இந்த மனப்பாடம் பண்றதுக்கு பதில் இதை படிச்சுட்டா போதும். சி ஃபார் கம்பெனி, ஹச் ஃபார் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஐ ஃபார் இண்டிவிஜுவல், எஃப் ஃபார் ஃபர்ம், ஏ ஃபார் ஏஓபி ஆர் பிஓஐ, எல் ஃபார் லோக்கல் அத்தாரிட்டி அண்ட் ஏ ஃபார் ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். அப்போ நீங்க எப்பயுமே மறக்காது. சிஃபாலான்ற வார்த்தையை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அந்த செக்ஷன் 2 சப்செக்ஷன் என்ன செய்யாது, உங்களுக்கு மறக்காது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஹெச்யூஎஃப்னா என்ன அப்படின்னு கேட்குறேன். ஒவ்வொன்றுக்கும் படிச்சுட்டு வந்துட போறோம். இண்டிவிஜுவலா யாரு? நீங்க நான்லாம் இண்டிவிஜுவல். யாருங்க? இண்டிவிஜுவல். அப்ப எக்ஸ், அவர் பேர் ராமமூர்த்தி அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல். சுரேஷ் அப்படின்றது யாரு? ஒரு இண்டிவிஜுவல். மணின்றது யாரு? ஒரு இண்டிவிஜுவல். புரியுதுங்களா இல்லையா? ஹெச்யூஎஃப்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல அப்பா இருப்பாரு, அவங்க கீழே பசங்க இருப்பாங்க இல்லையா? அப்ப இந்த ஃபேமிலி வந்து ஹெச்யூஎஃப்னு சொல்லுவாங்க. ஹெச்யூஎஃப்னா என்னன்னா, இந்த ஜெயின் சீக்ல என்ன செய்வாங்க, ஜெயின் மதத்துல சீக் மதத்துல என்ன செய்வாங்க, அவங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியா பிசினஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபேமிலியாவே பிசினஸ் பண்ண ஃபேமிலியில வந்து பார்த்தா கான்ட்ராக்ட்ல கிடையாது, அது பை பர்த்ல வந்துருவாங்க. என்னங்க? பை பர்த்ல வந்து அந்த பையன் பிறந்தா அந்த இதுல வந்து ஹெச்யூஎஃப் எல்லாம் வந்துருவாங்க. நம்ம ஊர்ல கூட சில நகைக்கடையில பார்த்துருப்பீங்க. அவங்களாம் வந்து பாரம்பரியமா அவங்க அப்பா பிசினஸ் அவங்க பார்த்துக்குவாங்க. அப்ப அதெல்லாம் வந்து ஹெச்யூஎஃப் சொல்லுவாங்க. இந்து அன்டிவைடட் ஃபேமிலி. இந்து கூட்டு குடும்பம். அன்டிவைடட்னா பிரியாது. அப்ப அன்டிவைடட் ஃபேமிலிஸ், கூட்டு குடும்ப வியாபாரம். அப்ப அது வந்து கிரியேட்டட் பை ஸ்டேட்டஸ் ஆஃப் பர்த் தான் தவிர அது வந்து கான்ட்ராக்ட்லாம் கிடையாது. ஆனா கம்பெனி அப்படின்றது வந்து அப்படி கிடையாது. கம்பெனின்றது வந்து நம்ம ஊர்ல இந்தியன் கம்பெனி, ஃபாரின் கம்பெனின்னு சொல்றாங்க. இந்தியன் கம்பெனினா இந்தியாவிலே ரெஜிஸ்டர் ஆகிக்கணும், ஃபாரின் கம்பெனினா ஃபாரின்ல ரெஜிஸ்டர் ஆகிக்கணும். அந்த ஃபாரின் கம்பெனி, இந்தியன் கம்பெனி தான் நம்ம என்ன சொல்றோம், கம்பெனின்னு சொல்றோம். கம்பெனினா பேக்கெட்ல பிரைவேட் லிமிடெட்னு போடும். என்னங்க? லிமிடெட்னு போட்டு பப்ளிக் கம்பெனி, பீன் போட்ட பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. டொமஸ்டிக் கம்பெனினா என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இந்தியாலேயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்தியாலேயே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அது பேர் என்னங்க? ஒரு டொமஸ்டிக் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுக்கலாம். யாருக்கு? வரக்கூடிய லாபத்துல ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் தரலாம். ஃபாரின் கம்பெனியா இருந்தா எதெல்லாம் டொமஸ்டிக் கம்பெனியோ அதெல்லாம் ஃபாரின் கம்பெனி கிடையாது. அப்ப டொமஸ்டிக் கம்பெனினா என்ன? இந்தியாவில ரெஜிஸ்டர் பண்ணா அது டொமஸ்டிக் கம்பெனி. அப்ப அது என்ன கிடையாது? எஸ். ஃபர்ம் அப்படின்னா என்ன? டிஃபைன் அண்டர் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபர்ம் இஸ் அசஸ்டு செப்பரேட்லி அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஃபர்மை பத்தி நம்ம இன்கம் டேக்ஸ்ல தனியாக நம்ம படிக்க போறோம். ஆனால் ஃபர்ம்ன்றது வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 பிரகாரம். என்னங்க? 1932 பிரகாரம் 2 பேர் சேர்ந்து, 2 பேர் ஒருத்தருக்கு மேல, அதாவது 2 பேர் அல்லது 2 பேருக்கு மேல சேர்ந்து பிசினஸ் பண்ணா அது பேர் என்ன சொல்றாங்க? ஃபர்ம்ன்றாங்க. ஏஓபி பிஓஐனா என்னன்னா, அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்னு சொல்லுவாங்க. அதாவது சில பேர் காமன் பர்பஸ்க்காக இணைஞ்சு பிசினஸ் செய்யறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ ஒரு அசோசியேஷனா நீங்க பாப்பீங்க, ரோட்ல கை வண்டி இழுப்போர் சங்கம்லாம் போட்டுருப்பாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்காக ஒரு ஃபார்ம் பண்ணி பண்றாங்களா, அது பேர் என்ன சொல்லுவாங்க? பர்சன்ஸ் கம் டுகெதர் வித் காமன் பர்பஸ் டு ஏர்ன் இன்கம். அப்ப இதுதான் நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இப்போ ஏஓபி வரைக்கும் நான் உங்களுக்கு நடத்தி இருக்கிறேன். இதை நீங்க திருப்பியும் ரீகால் பண்ணி படிங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் படிச்சது என்னென்ன சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சது வந்து டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ் என்ன படிச்சோம், அசஸ்மெண்ட் இயர்னா என்னென்ன படிச்சோம், எந்த இன்கமுக்கு அந்த வருஷமே டேக்ஸ் கட்டணும்னு படிச்சோம், பர்சன் எத்தனை வகைப்படும் நம்ம படிச்சோம், சோர்சஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் என்னன்னு நம்ம படிச்சோம். அதாவது ரூல்ஸு, ஆக்டு, சர்க்குலர்ஸு, அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் படிச்சோம். கான்ஸ்டியூஷனை பத்தி படிச்சோம். ஒரு கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு லா வந்து ஏற்றினாதான் அதை வச்சு தான் என்ன செய்ய முடியும், டாக்ஸே போட முடியும்னு படித்தோம்.
சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸுக்கும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்கம் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ்க்கும் நம்ம படித்தோம். டொமஸ்டிக் கம்பெனி வெர்சஸ் ஃபாரின் கம்பெனி என்னென்னு படித்தோம். ஹெச்யூஎஃப்ன்றது வந்து எதனால வருது, ஹெச்யூஎஃப்ன்றது பை பர்த்னால வருது, அது வந்து ஒரு கான்ட்ராக்டான வரதுலையும் நம்ம படித்தோம். மற்றபடி பேசிக்காக இதெல்லாம் நம்ம படித்தாச்சு. இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுங்க. இது எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானு கேட்டால் இது வந்து பேசிக் மனப்பாடம் பண்ணுறதும் கூட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருமானது தேவையில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இன்கம் டேக்ஸ்னால் என்னன்றதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, நன்றி. இப்போ படிங்க. இன்கம் சொல்கிறேன்.